நம்ம மார்வெல்ல இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கும் நம்ம டிசியில் இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கும் சண்டை வச்சா யார் ஜப்பான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்வெல் சைடில் இருக்கிற மந்திரவாதி அண்ணன்கிட்ட இருந்தே போயிடலாம். நம்ம சவுக் சக்கா போட்ட மந்திரவாதி அண்ணன்கிட்ட இருக்கிற பவர்ஸ்ன்னு பார்த்தா நம்ம அண்ணனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போக முடியும். டைம் மேனிப்புலேஷன் பவரும் இருக்கு, மிரர் டைமென்ஷன் பவரும் இருக்கு, எனர்ஜி சீல்டு கிரியேட்டும் நம்ம அண்ணனால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனால ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனும் பண்ண முடியும், பாடியை விட்டு வெளியே போக முடியும், ரியாலிட்டி ஆல்டரும் பண்ண முடியும், பறக்கவும் முடியும், பவர்ஃபுல் ஆர்டிஃபேக்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். நம்ம அண்ணன் சிம்பிளாக சொல்லணும்னா மல்டிவர்ஸ் லெவல் மேஜிக் நாலேஜ் இருக்கிற ஒரு பையன் சொல்லலாம் நம்ம மார்வெல்ல இருக்கிற மந்திரவாதி அண்ணன். நம்ம மந்திரவாதி அண்ணனோட ஆர்ஜின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அவர் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம மந்திரவாதி அண்ணன் ஒரு டாக்டர். அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதில் கை வேற மிஸ்டேக் ஆகி அதனால் கமர்டாஜுக்கு போயிருப்பார். கமர்டாஜுக்கு போன அவர் ஒரு மந்திரவாதி அண்ணனா திரும்பி வந்திருப்பார். இதான் நம்ம மார்வெல்ல இருக்கிற மந்திரவாதி அண்ணனோட சிம்பிள் ஆர்ஜின். இப்போ அப்படியே நம்ம டிசி சைடில் இருக்கிற மந்திரவாதி அண்ணனை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இவர் பவர் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாமா? இவர்னால காஸ்மிக் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியும், இவர்னாலையுமே பறக்க முடியும், டெலிபதி பவர் இருக்குது, அதாவது மைண்டை ரீட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, டெலிகினஸும் இருக்குது, அதாவது ஆப்ஜெக்டிவை மூவ் பண்ண முடியும், ரியாலிட்டி மேனிப்புலேஷன் பண்ண முடியும், எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண முடியும், டைமென்ஷன் டிராவல் பண்ண முடியும். இவர்னால ஃபோர்ஸ் ஃபீல்டும் இருக்குது, மேட்டர் மேனிப்புலேஷனும் நம்ம மந்திரவாதி அண்ணன்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது டிசி மந்திரவாதி அண்ணன்கிட்ட. ஃபியூச்சராக இவர்கிட்ட ஏசியன் நாலேஜ் ஹெல்மெட்டும் இருக்குது. அப்படியே நம்ம இவரோட ஆர்ஜின் என்னன்னு பார்த்துடலாமா? டாக்டர் ஃபேட்டோட ரியல் நேம் கெட் நில்சன். அவர் சின்ன வயசு பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஆர்கியாலஜிக்கல் ட்ரிப்பு போகும்போது அங்கே ஒரு ஏசியன் சோசரோ நபு அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி அண்ணனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மந்திரவாதி அண்ணன் சும்மா இல்லாமல் நம்ம கெட்டுக்கு அவரோட மந்திர வித்தைகள் எல்லாமே கற்றுத்தர்றாரு. கற்றுத்தந்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெல்மெட்டையும் தந்துடுறாரு, அதாவது ஹெல்மெட் ஆஃப் ஃபேட்டையும் அவர்கிட்ட தந்துடுறாரு. அதுலேருந்து நம்ம அண்ணன் டாக்டர் ஃபேட்டாக மாறிடுறாரு. இதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட சிம்பிளான ஆர்ஜின். சரி, இப்போ மேட்ருக்கு வரலாமா? இதில் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்ணை மூடி சொல்லலாம், இதில் நம்ம டாக்டர் ஃபேட்டு தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா நம்ம மந்திரவாதி அண்ணன் மார்வெல்ல இருக்கிற மந்திரவாதி அண்ணனை விட டிசியில் இருக்கிற மந்திரவாதி அண்ணனுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம அண்ணனால் ரியாலிட்டி மேனிப்புலேஷன் பண்ண முடியும், மேட்ரு மேனிப்புலேஷன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷனல் ட்ராவலும் பண்ண முடியும். இத்தனை பவர் வச்சுருக்காரு. இவர் காஸ்மிக் மேஜிக் பவரும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஏசியன் நாலேஜ் இருக்கிற ஹெல்மெட்டும் இவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு யார் சொல்லலாம்? கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஃபேட் தான் ஜெயிப்பாருன்னு. சரி, நெக்ஸ்ட்டு யாருக்கு பேட்டில் போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரையும் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா.